ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன பார்க்க போறோம்? உளுந்துச்சோறு தான் செய்ய போறோம். இது வந்து திருநெல்வேலி ஃபேமஸ். என் ஃப்ரெண்ட் அடிக்கடி சொல்லுவா. அவ திருநெல்வேலியில தான் இருக்கா, அவங்க வீடு. அங்க உளுந்து சோறு நம்மளும் ஒரு டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போறேன். இது குக்கரில் மாற்றிக்கலாம். நல்லா 4, 5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கப்பு வந்து அரிசி எடுத்துருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். 2யும் நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் குக்கரில் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 5, 6 பல்லு பூண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து நான் சேர்க்கல. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்கேன் நான். இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு விசில் போட்டு நல்லா ஒரு 3 விசில் வரட்டும், 4, 5 விசில் வரட்டும், நல்லா வேகட்டும். நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுட்டேன். இப்போ மூடி போட்டு விசில் வந்து ஒரு 4 விசில் வரட்டும். பக்கத்துலேயே நான் காரசாரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு தான் வறுக்க போகிறேன். உருளைக்கிழங்கு பிடிக்காத ஆளே கிடையாது. செம்மையாக இருக்கும். எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம் உருளைக்கிழங்கு. எனக்கு உளுந்துச்சோரோட உருளைக்கிழங்கு தான் வறுக்கிறேன். நான் ஏன் 2 நாள் வீடியோ போடலன்னா, பக்கத்தில் ஒரு அம்மா இறந்துட்டாங்க. அதனால நான் வீடியோ போடல. அவங்க வந்து என்னோட நான் அவ்வளோ பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த அம்மா இறந்தது. ஒரே வாரத்தில் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு 1 வாரம் தான் ஆணுச்சு. திடீர்னு இறந்துட்டாங்க. அதனால என்னால் வீடியோ போட முடியல. அவங்கள அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. நல்லா பேசுவாங்க. இங்கே பக்கத்தில் நல்லா பேசுகிறதே அவங்க தான். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இருக்கும்போது அவங்க அருமை தெரியாது. இல்லாதபோது தான் அந்த அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மட்டும் தான் அந்த அம்மா போனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து உளுந்தே காணும்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகிட்டேன். என்னடா நம்ம நிறைய உளுந்து போட்டோமே, உளுந்த காணுமேன்னு பார்த்தா கீழெல்லாம் ஒளிஞ்சிருக்கு. இப்போ நல்லா கிளறி விட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக நல்லா வாசனை தான் வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதோட நான் வந்து நெய் சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து சின்ன ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டோன்னே ஒரு தட்டில் மாற்றி நம்ம சாப்பிட போகிறோம் தான். நைட்டு ஃபுல்லாக நான் சாப்பிடவே கிடையாது. இன்றைக்கும் சரியான பசி. இதுதான் காலை சாப்பாடு. எத்தனை மணிக்கு சாப்பிட்றேன்? இப்போ மணி 2 மணி ஆயிடுச்சு. 2 மணியாக நான் சாப்பிட்டேனே. சாப்பிட்டா தான் இன்றைக்கி வீடியோ சரி இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்தேன் நான். உளுந்துச்சோரோட உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம், இது 2ம் தான். சிம்பிளாக நீங்கள் முடிச்சாச்சு சாப்பாடை. மதியான சாப்பாடு, காலை சாப்பாடு, மதியான சாப்பாடு 2மே ஒன்று தான். ஏன்னா மணி 2 மணி ஆயிடுச்சு. டேஸ்ட் சூப்பராக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் நான் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. உளுந்தை வந்து உடச்சியும் சேர்த்துக்கலாம். அது உடைக்கிறதுக்கு என்னால் முடியல. அதெல்லாம் முழுசாகவே சேர்த்துட்டேன் உளுந்தை. கருப்பு உளுந்து தான் முழுசாகவே சேர்த்துருக்கேன். உடச்சி கூட நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம். என் ஃப்ரெண்டு இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுவாள் கண்டிப்பாக. எங்கள் ஊர் ஸ்பெஷல் நீ சமைச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுவாள். என் ஃப்ரெண்டை நான் பாப்பான்னு தான் கூப்பிடுவேன். பாப்பா, நீ கண்டிப்பாக உங்கள் ஊர் ஸ்பெஷலாக நான் செஞ்சுருக்கேன். எப்படி செஞ்சுருக்கேன், ஏதாச்சும் குறை இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணி சொல்லு. கமெண்ட் பண்ணிடாத. ஓகேவா? ஓகே, பாய்.